பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலனான பரிசுத்த பேதுரு எழுதின 2ஆம் நிருபத்திலிருந்து 3 அதிகாரங்களையும் நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிறிய நிருபமானது விசுவாசிகள் கிறிஸ்துவை பற்றிய உண்மையான அறிவினை உடையவர்களாய் பக்தியோடு வாழ்க்கையை நடத்தும்படியாக ஒரு உருக்கமான எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் கிறிஸ்துவுக்குள் வளருவதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இவ்வளர்ச்சியானது விசுவாசத்தினால் ஆரம்பிக்கப்பட்டு முதிர்ச்சியான விசுவாசத்தையும் கர்த்தராகிய இயேசுவை பற்றிய உண்மையான அறிவையும் பலனாக தரக்கூடிய புகழ்ச்சிக்கு உரிய நல்நெறி நடத்தை, ஞானம், சுயநல கட்டுப்பாடு, விடாமுயற்சி, பக்தி, சகோதர சிநேகம் மற்றும் தன்னலமற்ற அன்பு ஆகிய பண்புகளை அடையும்படியாக இந்த நிருபம் நமக்கு வலியுறுத்துகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவையெல்லாம் ஆவியின் கனிகளாக வெளிப்படக்கூடியவை. பரிசுத்த ஆவியானதாமே நம்மோடு இருந்து நடத்தும்போது இந்த காரியங்களெல்லாம் நமக்கு வாய்க்க பண்ணுவார். 2வது அதிகாரத்திலே சபைகளின் மத்தியில் எழும்பி வரும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் குறித்து ஆவிக்கேற்ற விதமாய் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு அவர்களை அக்கிரமக்காரர் என்று வெளியரங்கமாய் கண்டிக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். இவர்கள் பாவ சுவாபத்திலே எழும் இச்சைகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளும் வகையில் அதிலே நிலை கொண்டிருப்பவர்கள், பேராசை மிக்கவர்கள், அகந்தை உள்ளவர்கள், சுய சித்தத்தை நிறைவேற்ற துடிப்பவர்கள் மற்றும் அதிகாரத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், தங்களுக்கு அழிவினை வரக்கூடிய சமய பேதங்களுடைய இவர்களுடைய தீய நோக்கத்தையும் தீய செயல்முறைகளையும் பற்றி உண்மையான விசுவாசிகள் அறியும்படி அவர்களை பாதுகாக்கும்படியாக பேதுரு இந்த காரியங்களெல்லாம் எழுதி தந்திருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வருகையின் நம்பிக்கையை அற்றுப்போக செய்யும் கள்ள போதகர்களின் உபதேசங்கள் தவறு என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்திலே எவ்வாறு தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய ஜலப்பிரளயத்தை அந்த சந்ததியார் தவறாக ஏளனம் பண்ணி கொண்டிருந்தார்களோ அதே போலவே கிறிஸ்துவின் வருகைக்கான வாக்கு தத்தத்தை பற்றிய காரியத்திலே ஏளனம் பண்ணுகிறவர்களை நாம் காண முடியும். ஆம், பரியாசக்காரர் எங்கும் தோன்றி பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்கள் ஒன்றும் காண முடியாதவர்களாயிருக்கிறார்கள். சத்தியத்தை அறிய முடியாதவர்களாயிருக்கிறார்கள். வேத வசனத்தை அறிய முடியாதவர்களாயிருக்கிறார்கள். தேவன் இறுதியாக ஜலப்பிரளயத்தினால் எப்படி நியாயம் தீர்ப்பாரோ அதே போல கிறிஸ்துவும் இவ்வுலகத்தில் திரும்ப வந்து அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். இந்த பூமியினை அக்கினினால் சுட்டரித்து போடப் போகிறார். நீதியான தமது
புதிதான ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார். ஆம், இதை மனதில் கொண்டவர்களாய் விசுவாசிகள் இக்கால சூழ்நிலையிலே பரிசுத்தமும் தேவபக்தியும் நிறைந்த வாழ்க்கையை உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிருபத்திலே 4 முக்கிய அம்சங்கள் காணப்படுகிறது. வேதாகம் முழுவதும் சொல்லப்பட்டிராத வகையிலே வேத வசனங்களுக்குரியதான உயிர்ப்பிக்கும் தன்மை, நம்பக்கூடிய தன்மை, அந்த அதிகாரத்தை அதிக வலிமையுடன் இங்கே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதை 1 அதிகாரம் 19வது வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். அதே வேளையிலே கள்ளப்போதகர்களை பற்றிய குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரையில் 2ஆம் அதிகாரமும் யூதா நிருபமும் குறிப்பிடத்தக்க வகையிலே ஒன்றே போல காணப்படுகிறது. ஒருவேளை பிந்தின நாட்களின் கள்ளப்போதகர்களால் இந்த பிரச்சனை சந்திக்க நேரிட்ட யூதாவிற்கு தாம் சொல்ல விரும்பும் அதே கருத்திற்கு ஒத்ததாய் பேதுருவின் வலிமைமிக்க போதகங்கள் காணப்பட்டதால் அவற்றையே எடுத்துரைக்கக்கூடும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்ததான சிறப்பு செய்திகளை உடையதாய் 3வது அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், வேத வாக்கியங்கள் அது எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்தில் 15வது வசனம் மற்றும் 16வது வசனங்களிலே சொல்லப்பட்டபடி கர்த்தர் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சோதனை பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் எழுதப்பட்ட நிருபங்களில் உள்ள காரியங்களையும் நினைவுபடுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதன் கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அது வரைக்கும் நாம் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு அங்கே சொல்லப்பட்டபடி அந்த மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டோடைய வருகைக்காக எப்பொழுதும் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆயத்தமான நிலைமையில் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.